ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கும்ப ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உன்னால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கான அக்டோபர் மாத பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஜென்ம சனி மூலமாக நிறைய பிரச்சனையும் கஷ்டமுமே பெரும்பாலும் உங்களை தேடி வந்திருக்கும். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருந்திருக்கும். கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் முக்காவாசி நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. அந்த வகையில் உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான், பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க. இப்படிதான் கிரக நிலைகள் இருக்குதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 2025 9 மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாக முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 மாதங்கள் மட்டும்தான் இந்த 2025 பெண்டிங்கா இருக்குதுங்க. இத்தனை நாட்களா இந்த 9 மாதங்கள் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் சாமி, இந்த 3 மாதத்துல மட்டும் எங்க வாழ்க்கையில என்ன நடந்துட போகுது, இப்பவும் நாங்க அடுத்த 3 மாதங்களும் அதே மாதிரி கஷ்டம்தான் பட போறோம், 2026
யார்லையாவது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு நினச்ச மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கவலையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது வந்து நம்ம சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா மீனராசியில் சூரிய பகவான், புதன், ராகு, கேது, சுக்கிரன், சனி இந்த 5 கிரகங்களும் இந்த அக்டோபர் மாதத்தில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. இது வந்து ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்டில் வந்து குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து கிடைக்காம இருந்தது கும்பராசிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்டில் வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த குரு பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு கும்பராசிக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிருக்கும், இல்லை வந்து நிறைய கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு இருப்பீங்க, ஒரு வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான பிரச்சனையும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. சனி பகவான் இப்போதான் பார்த்தீங்கன்னா எங்களை விட்டு மீன ராசிக்கு போயிருக்கார். மறுபடியும் நவம்பர் கடைசி அப்படிங்கும்போது மீண்டும் வந்து எங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். எங்கள் சனி பகவான் நினச்சி பயமாக இருக்குது சாமி அப்படின்னு தான் நிறைய கும்பராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் பயப்படலாம் தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளும் சிக்கலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் மூலமாக ஏற்படாது. அதற்கு பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி, அப்புறம் சனியுடைய வக்ர பயிற்சி, இந்த மாதிரி 5 கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்க போகுது. நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் தகுதிக்கு மாதிரியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி அவங்கள வந்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பும் மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து பயந்துட்டு 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு பெரும்பாலான
நபர்கள் சொல்கிறீங்க. வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டிவோர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி அதை கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களை உங்க காதலை நீங்க வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. கண்டிப்பாக இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. புதிய உறவு, புதிய காதல், புதிய நபர்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் விரைவில் தேடி வர போகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப உறவுகள், தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்கள் வந்து தவறான நபர்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது கொஞ்சம் நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இல்லாத எல்லா அவங்களுடைய நாங்கள் இருப்போம் இல்லை நாங்கள் எப்போவுமே அவங்க கூட தான் இருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காரிய தாமதம் நீங்கும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நன்மையை தரும். பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கலாம். ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் மன துணிவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும். கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். பொருளாதார வளம் சிறப்படையும். காரிய அனுகூலம் கிட்டும். செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும். அடுத்ததான் சதய நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம். வீடு, மனை, ஆடை, ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்ல அவசரம் வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். தாயார் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்ததான் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கடமைகளை நிறைவேற்றி கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வீங்க. சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். வீடு மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் வந்து சேரும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகள் தோறும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வர கடினமான பணிகளும் எளிதாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 19, 20, 21 இந்த நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி பேச்சிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அக்டோபர் 23, 29, 30 இந்த நாட்களில் வந்து நீங்கள் சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. பல மடங்கு நன்மையை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.